1000 கோடி கிளப் இது தமிழகத்தை பொறுத்த மட்டும் ஒரு மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. இந்த 1000 கோடி கிளப்பை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த படமும் எந்த நடிகரும் தொடலை. அதற்கான வாய்ப்புகள் வந்தபோது கதை அம்சங்கள்லாம் ரொம்ப சரியாக இல்லாமல் தோல்வி அடைந்ததுனால சில நடிகர்களுடைய படங்கள் 700 கூட தாண்டலை. இதுதான் உண்மை. இப்போது இந்த 1000 கோடி கிளப்பை தொடக்கூடிய நடிகர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார், ரெண்டாவது உலகநாயகன் கமல்ஹாசன் இருக்கார், மூன்றாவது விஜய் இருக்கார். இந்த 3 பேரோடும் படங்களும் அதை சாதனை செய்யுமா, அந்த சாதனையை செய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு தமிழ் திரைப்பட உலகத்தில் இருக்குது. ஜனநாயகன், அந்த ஜனநாயகன் படம் உலக அளவில் 1000 எட்டும் அப்படிங்கிற நம்பிக்கை விஜய்க்கும் இருக்குது, விஜயோடைய ரசிகர்களுக்கும் இருக்குது. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அதனுடைய வெற்றிகரமான தொடக்கம் இந்த 1000 கோடியில் தொடங்கும். நாங்கள் நாளைக்கு ஆட்சியை பிடிப்பதற்கு இந்த 1000 கோடி ஒரு தொடக்கமாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் ஜெயிலர் 2 அந்த சாதனையை செய்யும். ஏன்னா நெல்சன் மட்டும் இல்லை, நெல்சனுடைய திரைக்கதை, அவருடைய அணுகுமுறை, சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டார்டம், இதெல்லாம் பெரிய உதவியாக இருக்கும். ஆகவே இந்த படம் ஜெயிலர் 2 எட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவதாக உலகநாயகன் கமல்ஹாசனுடைய கல்கி 2 பார்ட் 2 அது 1000 கோடியை எட்டும். ஏற்கனவே அந்த கல்கி படம் எட்டிருச்சு. ஆகவே அந்த சாதனையை இந்த படம் தான் முறியடிக்கும் அப்படின்ட்டு அது ஒரு நம்பிக்கை இருக்குது. இது 3ஐ பற்றியும் பார்க்கலாம். இப்போ உலகநாயகன் கமல்ஹாசனுடைய கல்கி இருக்கே, அது இந்த வருஷம் வரப்போகிறதில்ல, அடுத்த வருஷம்தான் வரப்போகுது. அதில் கமல்ஹாசனுக்கும் பிரபாஸுக்கும் தான் பெருத்த போட்டி நடிப்பில். அமிதாப் பச்சனும் இருக்கார். இந்த மூவருக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு போர், அதை பிரம்மாண்டமான முறையில் இயக்கியிருக்காங்க அந்த டைரக்டர்ஸு. அந்த பட அமைப்பு நிறையா செலவு பண்ணியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய சாதனையை புரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஆந்திராவில் அதுக்கு ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க. பிரபாஸினுடைய ரசிகர்கள் நம்பர் 1 இன்றைக்கி ஆந்திராவில் யாருன்னா பிரபாஸ் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற நடிகர்கள்லாம் வருவாங்க. அல்லு அர்ஜுன், மற்ற நடிகர்கள்லாம் அதுக்கப்புறம் தான் வருவாங்க. பிரபாஸ் தான் நம்பர் 1ல் இருக்கார். அந்த சாதனையை அவர் புரிவார். ஏன்னா இப்போ ஒரு படத்தில் தன்னுடைய உருவத்தையே மாற்றியிருக்காராம், முகத்தையே மாற்றியிருக்காராம். அதனால் அவருடைய புதிய படங்களுக்கு கூட கிளாப் அடித்தார் நடிகர். கிளாப் அடிக்கும் போதுனாச்சும் அவர் வருவார்னு பார்த்தா அவர் வரலை. தன்னை மறைத்து கொண்டு வாழ்கிறார். இதில் என்ன மர்மம் இருக்குது, என்ன இருந்தாலும் வெளிச்சம் போட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு, ஜனங்கள் பேசுகிற அளவுக்கு அங்கே பிரபாஸ் இருக்கார். அவருடைய படம் பேசப்படும். ஆக பிரபாஸ் இந்த சாதனையை செய்வார் அப்படின்னு ஆந்திராவில் நிறைய பேர் ஆவலோடு இருக்காங்க. ஆக கல்கி 2 சுலபமாக 1000 கடந்துவிடும், 1000 கோடி கிளப்பை கடந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை உலகநாயகன் கமல்ஹாசனுடைய ரசிகர்களுக்கு அழுத்தமாக இருக்கிறது. சரி, அதை தமிழ் படமே சாதிச்சிடாதா அப்படின்னா, அதை சாதிப்பதற்கு ரஜினிகாந்த் உலகநாயகன் கமல்ஹாசன் இணையும் படம் அதை சாதிக்கும். அந்த நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா அது உலகமயமான, அது பெரிய எதிர்பார்க்கப்படும் படம். ஏன்னா 2 ஜாம்பவான்களும் இணைந்து நடிக்கக்கூடிய ஒரு கதைன்னா அது மிகப்பெரிய அளவில் பேசப்படும். பெரிய பிரமாதமான கதையாகத்தான் அமையணும். அப்போ தான் அந்த நாயகர்களுடைய நடிப்பும் திகழும், ஒளிபெறும். ஆக கதை தான் முக்கியம். சரி, அதை கொண்டு போகிற டைரக்டர் யார் அப்படிங்கிற அந்த ஒரு தேடுதல் வேட்டையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கக்கூடிய படத்தினுடைய முடிவு டிசம்பர் மாதம் தெரிஞ்சிடும். அப்போ தெரிஞ்ச பிறகு அதுக்கு அடுத்த வேலை அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக அந்த சாதனை அது செய்யும்.
ஜெயிலர் 2 பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்து நடிகர்களும் அதில் இருக்காங்க, எல்லா பிரபலங்களும் அதில் இருக்காங்க. ஆகவே அது ஈஸியாக 1000 கடந்து விடும். இப்போ பத்தாக்குறைக்கு விஜய் சேதுபதி அந்த படத்தில் நடிக்க போகிறாருன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் ஒப்புக்கொண்டார், நடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒப்புக்கொண்டார்னா சில கடந்த கசப்புகள் அதெல்லாம் இருக்குது. ஏற்கனவே ரஜினிகாந்த் கூட நடித்த படங்கள், சில படங்களுடைய கசப்பு அது அவர்கிட்ட விஜய் சேதுபதிக்கிட்ட இருக்குது. தன்னை ஒரு மாதிரியாக நடத்துனாங்க அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவருக்கு இருக்குது அப்படின்னு தான் பேசுகிறாங்க. அது உண்மையாக இருக்கலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய ரசிகர்கள் மட்டுமில்லை, அவங்க சுற்றி இருக்கிற பிரமுகர்களும் வருத்தப்பட்டதெல்லாம் உண்டு. என்ன சார், இன்னொன்று பெரிய நடிகர், சூப்பர் ஸ்டார், அவர் படத்தில் நம்ம சேது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குறைகள்லாம் அப்போவே வெளியே வந்தது. சரி, அதெல்லாம் கடந்து இந்த ஜெயிலர் 2ல் நடிக்கிறாரு அப்படின்னா இன்னும் நெல்சனுக்காக இருக்கணும். ஏன்னா நெல்சன் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு, நெல்சனுக்காக தான் இருக்கணும். ஆக நெல்சன் இருக்கார், ஆந்திராவை சேர்ந்த பிரபலங்கள் இருக்காங்க, கன்னடாவை சேர்ந்த பிரபலங்கள் இருக்காங்க, பத்தாக்குறைக்கு பாலிவுட் நடிகர்கள்லாம் இருக்காங்க. ஆக ஜெயிலர் 2 1000 கோடியே தொட்டுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொட்டால் மிகவும் நன்றி, நல்லது, நமக்கு பெருமை தானே, தமிழகத்து படம் ஜெயிக்கட்டுமே அப்படி தான் நினைப்போம். ஏன்னா உலகநாயகனுடைய நண்பர் தானே ரஜினிகாந்த், அவர் ஜெயித்தா இவர் ஜெயித்த மாதிரி தானே, இப்படி ஒரு கருத்து இருக்குது. சரி, அடுத்து ஜனநாயகன் மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. இப்போ உலக அளவில் இப்போ இந்த மலேசியாவில் நடக்கக்கூடிய அந்த விழாவுக்கு டிக்கெட் போட்டிருக்காங்க, பல்லாயிரக்கணக்கான ரூபாய் போட்டு டிக்கெட் போட்டு நடத்துகிறாங்க. அந்த மாதிரி டிக்கெட் இங்கே போட்டு நடத்த முடியாது, வசூல் வராது, யாரும் போக மாட்டாங்க, அவ்வளோ காசெல்லாம் கொடுத்து போக மாட்டாங்க. அங்கே மலேசியாவில் ஒரு வணிகத்தன்மை, ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி நடத்த போகிறாங்களாம். ஆகையினால அங்கே வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அங்கே போய் சேர்றதுக்கு அங்கே பெரிய அளவில் போகும். மலேசியாவிலையும் ஃபேன் பேஸ் அவருக்கு கரெக்டாக இருக்குது, உலக அளவுலையும் அவருக்கு ஃபேன் பேஸ் இருக்குது. அந்த பேஸை வச்சு முடியுமா அப்படின்னா ஆந்திராவை பார்க்கணும். ஜனநாயகனுக்கு ஆந்திராவில் அவ்வளவாக ஆதரவு கிடையாது, கர்நாடகாவில் அவ்வளோவா ஆதரவு கிடையாது, கேரளாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் முழுமையாக இருக்குது. இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு உலக அளவுலையும் வச்சுக்கிட்டு அது ஒரு 1000 கோடியை தொடும்னு எதிர்பார்க்கிறது சரியாக இருக்காது. அது வாய்ப்பு இல்லை. தொட்டால் நல்லது தான். சரி, தமிழக வெற்றி கழக தலைவர் ஜனநாயகன் கடைசி படம் 1000 கோடியை தொட்டுட்டார் அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு நம்மளும் வாழ்த்தலாம். ஏன்னா யார் ஜெயித்தாலும் நம்ம தமிழர் தானே அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மை நமக்கு இருக்குங்க, நிச்சயமாக நமக்கு இருக்குது. கமல் ரசிகர்களுக்கும் இருக்குது, தமிழக ரசிகர்களுக்கும் இருக்குது. வேறுபாடு மறந்து வாழ்த்துவாங்க. ஆனால் சாதனை புரியணும், சாதிக்குமா அப்படின்னா வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது பிற மாநிலங்கள். ஏன்னா ஹிந்தி பெல்ட்டில் கமல் விஜய்க்கு அவ்வளவாக ஆதரவு கிடையாது. இதுக்கு ஹிந்தி பெல்ட்டு ரொம்ப முக்கியம். இந்தி ஏரியாக்களில் ரொம்ப ஆதரவு இருந்தால் தான் அது நடக்கும். ஆக இந்த 4 பேரில் விஜய், கமல், ரஜினி, பிரபாஸ் அது சேர்த்துக்குவோம். இந்த 4 பேரில் யார் 1000 கோடியை தொட முடியும்? சரி, பிரபாஸை விட்டுருங்க, நம்ம 3 பேரை எடுத்துக்குவோம், நம்ம 3 பேர் எடுத்துக்குவோம். ஆந்திரா விட்டுருங்க, 3. இந்த 3 அணியில் யாருக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னா கமல், ரஜினி, இவங்க 2 பேருக்கும் அதிகமாக 1000 கோடியில் இணைகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கருதுகிறாங்க. சரி, அடுத்து இப்போ விஜயினுடைய அபிமான நடிகை நம்ம கீர்த்தி சுரேஷ். அவங்க இப்போ இந்த ரிவால்வர் ரைட்டாங்கிற ஒரு படத்தில் நடிச்சிட்டு படம் வெளியே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆந்திராவில் போய் பேசும்போது நடனத்தில் சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்கும்போது விஜயை கொஞ்சம் தூக்கி பேசிட்டாங்க அப்படிங்கிற கோபம் சிரஞ்சீவி ரசிகர்களுக்கு இருந்தது. இதை அவங்க பெருசாக கண்டனங்கள்லாம் தெரிவித்தாங்க. அப்புறம் அவங்க ஓப்பனாக மன்னிப்பும் கேட்டாங்க. அது ஜெகதீஷுங்கிற உடைய தயாரிப்பு அந்த ரிவால்வர் ரீட்டா,
அந்த ஜெகதீஷ் யாருன்னு சொன்னால் கீர்த்தியினுடைய மேனேஜர், நம்ம விஜயினுடைய அந்தரங்க நண்பர், தமிழக வெற்றி கழகத்திலோடைய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறவர். ஆலினால் அழகுராஜா விஜய்க்கு அவருடைய தயாரிப்பு ரிவால்வர் ரீட்டா, மேனேஜராக இருக்கார் தயாரிப்பாளர். ஆக விட்டு கொடுக்க முடியாது. விஜயே கொஞ்சம் சொல்லிட்டாங்க. விஜய் டான்ஸில் நல்லா தானேங்க ஆடுறாரு, அது ஒன்றும் யாரும் குறை சொல்ல முடியாது. நீங்கள் நம்மளே கம்பேர் பண்ணுவோம். சிரஞ்சீவி விஜய் இவங்க 2 பேரில் யார் பெஸ்ட்டு டான்ஸர்னு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், விஜய்ன்னு தான் சொல்லலாம். ஆனால் அது சொல்லக்கூடிய இடம் இருக்குது பாருங்கள். இன்னொரு ஆந்திராவில் போய் அவருக்கு சிரஞ்சீவி அங்கே ஒரு பெரிய இடத்துல இருக்கார், ஒரு முதன்மையான இடத்துல இருக்கார். அவரை கம்பேர் பண்ணி பேசும்போது என்னதான் தன்னுடைய அபிமானத்துக்குரிய நடிகராக விஜய் இருந்தாலும் கொஞ்சம் இடம் பொருள் பார்த்து விஜய் கீர்த்தி சுரேஷ் பேசியிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சிரஞ்சீவியை விட பெட்டர் விஜய் டான்ஸில், ஒத்துக்கலாம். அதில் தவறே இல்லை, அதில் பிழையே இல்லை. ஆனால் சொல்லக்கூடிய இடம், சொன்ன இடம் தான் தவறான இது. அது துணி கொஞ்சம் மாறுபட்டுருச்சு. அதை சமரசம் பண்ணி சொல்லியிருக்கலாம். இவங்களே சொல்கிறாங்க, நான் விஜயை பற்றி ஏற்கனவே சிரஞ்சீவி விட்டு நான் சொல்லியிருக்கிறேன், அவருடைய இதை பற்றிலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம், அது வேறு விஷயம். ரசிகர்களுக்கு தெரியுமா? ரசிகர்களுக்கு என்ன, அவன் வரி கொண்டு அலையிறவன், அவனுக்கு ஒன்றுமே, அவனுக்கு மூர்த்தி அவனுடைய நடிகர் தான், அவனுக்கு கடவுள் அவனுடைய நடிகர் தான். அதைத்தான் உயர்த்தி வச்சு பார்ப்பானே தவிர உங்களுடைய காரியங்களெல்லாம் பற்றிலாம் பார்க்க மாட்டான். சரி, அடுத்து நாளை சந்திப்போம்.